செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கறான் பாரு, அவன் தாமா புருஷன். இது எங்களோட ஷார்ட் ஃபிலிம். நான் அவனு கோவிட் டைம்ல வந்து யூடியூப் எங்களோட சேனல்ல வந்து அவர் டைரக்ட் பண்ணாரு. டைரக்ட் பண்ணேன். நாங்களே நடிச்சுக்கிட்டோம். சூப்பர். வீட்டுக்குள்ளே. அதுல கடைசி டயலாக் இதுதான். சோ அதுல வந்து இந்த டயலாக போட்டனால வேற லெவல்ல ரீச் ஆச்சா. சோ அது வந்து எப்பவுமே சொல்லி காட்டி குத்தி காட்டுறாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் கீக்கிய வந்து எந்த கிளாஸ்ல பார்த்து எப்படி அந்த லுக்ல எப்படி அது நடந்தது? அந்த ஃபர்ஸ்ட் சைட் மேஜிக் மொமெண்ட் இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டா அந்த ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூலு. அப்ப இவங்க சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி என்ன கூப்பிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் தான் நம்ம அங்க போனா ஸ்கூல் வாசல் அங்க உள்ள இருந்து நான் வெளில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா கொழுக்கு முழுக்கு நல்லா வந்து மூஞ்சி நல்லா பப்ளியா நல்லா கொழுக்கு முழுக்கு உள்ள இட்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு பொண்ணு தலையில நல்லா எண்ணெயை வச்சு வாரி அப்படி வெளில வந்தாங்க. அந்த டைம் ஆமா எண்ணெய் வச்சு வாரி நல்ல முடி முடி அவங்க அம்மாக்குலாம் நல்ல ஹேர். இவங்களுக்கும் சின்ன வயசுல இன்னும் ரொம்ப நல்ல ஹேர். இப்பதான் இந்த ஷூட்டிங் இதெல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு கெடுத்துக்கிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் கொட்டிடுச்சு. எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் எவ்வளவு டீசென்ட்டா இப்ப தெரியுதாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டயலாக் வந்து என்ன மீனிங் புரிஞ்சுது. சரி என்னோட அழக வர்ணிங்க. 3 ஆங்கருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்தாங்க. அப்படி அந்த பொண்ணை பார்த்து தான் நான் வந்து லவ் பண்ணி. எப்படி தெரியல என்ன வச்சு ஜட பின்னி சுடிதார் போட்டு துப்பட்டா போட்டு பழம் மாதிரியே இருப்பேன். நல்ல குண்டா. இப்பயும் அப்படிதான் இருக்கேன் கொஞ்சம் குண்டா. ஆனா அப்ப இன்னும் குண்டா இருப்பேன். அத பார்த்து எப்படி விழுந்தாருன்னு எனக்கு சத்தியமா இது வரைக்கும் தெரியல. இன்னி வரைக்கும் எனக்கு அந்த டவுட்டுங்க. நிஜமா சொல்றேன். அதாவதுங்க காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அழகா பார்த்து வரது இல்லம்மா காதல். எதை பார்த்து வந்ததுமா காதல்? கூட்டிட்டு ஓடி போறது இல்லம்மா காதல். வச்சு குடும்பம் நடத்துறதுதாம்மா காதல். நான் ஏன் சொல்றேன்னா நான் காதல அனுபவப்பட்டவம்மா. நீ நிறைய அனுபவிச்சிருக்க காதல்ல. கை கொடுக்கறேன் காதலுக்கு கை கொடுப்பேன்டா. நீ ஒரு காதல் அனுபவிக்கல, நிறைய காதல் அனுபவிச்சியா? How many love please? அது கணக்கே இல்லைங்க. ஆனா இன்னொன்னு வந்து நாங்க கேள்விப்பட்டோமே, நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பிரேக்கப்ல தான் வந்து இருந்தீங்க. ஐ மீன் ரொம்ப நாளா வந்து ரெண்டு பேருமே பேசிக்கல. வாட் ஹேப்பன்ட்? 2 வாட்டி லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்கப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா 8 வருஷம். அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே, அதுதான் the destiny. சேரணும்னு இருந்திருக்கு. ஆஃப்டர் எங்க போய் மாட்டிக்கணும்னு இருக்கு. மாட்டிக்கிட்டோம், சேர்ந்துட்டோம். சூப்பர். எதனால பிரேக்கப் ஆச்சு? why breakup? அந்த காரணம் அது பிரேக்கப் ஸ்டோரி. அது நீங்க ரொம்ப சொல்றீங்களா நானே சொல்றேன். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்தி சொல்லுவ, நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். சோ பேசிக்கலி வந்து அப்போ லவ் பண்ணும்போது நல்ல அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா, பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு டைம்ல வந்து இப்போ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பேசிக்கல. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். வெளியில நான் ஃப்ரெண்ட் தாங்க. ஆம்பளை இல்லைன்னா பொம்பளை இல்லைனாங்க ஃப்ரெண்டுங்க. இதெல்லாம் அப்படி பாக்குறீங்க? இல்ல அது என்ன ஜெனரல். இருமா நீ என்ன பேச விடுமா ஒரு நிமிஷம் இருமா. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வெளியில போய் மீட் பண்ணல. நான் எங்கேயோ போயிருந்தேன். அவங்க அங்க வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. கேஷுவலா அப்படி மீட் பண்ணோம். கேஷுவலா இல்லங்க உண்மையிலே கேஷுவல். இருமா அந்த அதுக்கு முன்னாடி சொல்றேன்மா. நீ ஏன் பயப்படுறமா? சும்மா தான் கேட்டேன். குறுக்க வராதமா. இருமா அடுத்ததுக்கு வரேன். வெளியில ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கேயோ போயிருந்தேன். அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்படி வந்து கேஷுவலா ஒரு ஹாய் ஹலோன்னு சொன்னோம். அப்போ ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியம் இதெல்லாம் என்னங்க தப்பு இருக்கு புரியல.